திமுகவுக்கு காங்கிரஸ் கொடுத்த அல்டிமேட்டம் 6 அமைச்சரவை பதவி இல்லன்னா தவேகாவா? 2026 தேர்தல்ல திமுக கூட்டணி உடைய போகுதா? காங்கிரஸ் போட்ட அந்த ஒரு பிளான் அறிவாலயத்தையே அதிர வச்சிருக்கு. இப்போ டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்க போகுது. விஷயம் என்னன்னா, வர்ற தேர்தல்ல சும்மா 25 சீட்டு மட்டும் போதாதுன்னு காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு 6 அமைச்சரவை பதவி வேணும், ஆட்சியில் பங்கு வேணும். இதுதான் காங்கிரஸோட லேட்டஸ்ட் டிமாண்ட். ஒருவேளை திமுக நோ சொன்னா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் இப்போ ஒரு பெரிய ஆப்ஷனா காங்கிரஸுக்கு முன்னாடி நிக்குது. விஜய் கூட போனா அதிக சீட்டு கிடைக்கும், துணை முதல்வர் பதவியே கிடைக்கும்னு காங்கிரஸ்குள்ள ஒரு குரூப் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சென்னை கோபாலபுரம் முதல் டெல்லி வரை இப்போ இந்த பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே விசிகாவும் ஆட்சியில் பங்கு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரசும் சேர்ந்துகிட்டது திமுகவுக்கு பெரிய தலைவலி. பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் கூட பேசினது, அப்புறம் தமிழ்நாட்டோட கடன் பத்தி போட்ட போஸ்ட், இதெல்லாம் எதேச்சையா நடந்ததில்லைன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனா சிதம்பரம், மாணிக்கம் தாகூர் மாதிரியான சீனியர்ஸ் திமுக கூடவே இருப்போன்னு சொல்றாங்க. ஆனா இளைய தலைமுறை தலைவர்கள் விஜய் கூட போனா பவர் கிடைக்கும்னு பிளான் போடுறாங்க. இது வெறும் சீட்டு சண்டை இல்ல, இது அதிகாரத்துக்கான யுத்தம். இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. நாளைக்கு நடக்க போற டெல்லி மீட்டிங்ல தான் காங்கிரஸோட இறுதி முடிவு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் திமுக கூட இருக்கணுமா, இல்ல விஜய் கூட கூட்டணி வைக்கணுமா? உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. இத பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன், திமுகவுக்கு காங்கிரஸ் கொடுத்த அல்டிமேட்டம் சாதாரணமானதில்ல.